வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் மோனி மாப்பிள்ள காதல் கிட்ஸ். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்கள இன்டர்வியூ எடுக்க நம்ம வந்திருக்கோம். ஏன்னா மேடம் அங்கே என்ன கேட்டாங்க, என்ன சொன்னாங்க, அவ்வளோ கொஞ்சம் லைட்டாக தேர்ந்த மாதிரி இருக்காங்க, லைட்டாக சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஒரு மிக்சடு சந்தோஷமா இல்லை குழப்பமானு தெரியல. நானும் நிறைய கேள்வி கேட்டேன். நல்லா அட்டன் பண்ணியா, இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன்னு. நல்லா தான் பண்ணேன், சூப்பராக தான் பண்ணேன். கான்ஃபிடென்ட்டாக ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாங்க. இது கரெக்டாக சொன்னா தப்பா சொன்னான்னு தெரியலன்னு ஒரு 10 நிமிஷம் தான் பேசுறாங்க. எப்படியாண்டி பேசுனேன் கேட்டதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப யோசிச்சுன்னு இருந்தாங்க. சரி, ஓகே, சரியா வருதோ தப்பா வருதோ, வெளியே போய் சாப்பிட்ருவோம். முதல்ல மேடமை கூல் டவுன் பண்ணிவோம்னு சொல்லிட்டு வெளியே சாப்பிட வந்திருக்கோம். பார்ப்போம். இப்போ பக்கத்தில் இருக்காங்க. இன்டர்வியூ 1 by 1 கொஸ்டின் போவோம். வாங்க மேடம். ஒரு இன்டர்வியூ பார்த்தாதா நீங்க வேறையா? எப்படி என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க இன்டர்வியூவை? ரொம்ப பெருமையா இருக்கா? நீங்க போட்டிருக்க மேக்கப் பார்த்தாலே கொஞ்சம் பாசாயிருவீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அது ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு மாதிரி இது எனக்கு என்னன்னா நைட்டு கனவுல எல்லாம் ஓடுது. இந்த ஆன்சர் கரெக்டா பண்ணுமா இல்லையா, ஐயோ அப்படி சொல்லிட்டு திடீர்னு எனக்கே வந்து திடீர்னு தோணுது, இது கரெக்டா சொல்லிருப்போமா இல்ல தப்பா சொல்லிருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. நைட்ல நேற்று எந்திரிச்சப்போ நம்ம இது கரெக்டா சொல்லுமா தப்பா சொல்லுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு 1 hour நடந்துச்சுங்க. ½ an hour தான் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. பட் அடிச்சு முடிச்சு 1 hour எங்கெங்க வளைச்சு 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 நோண்டி நொங்க எடுத்துட்டாங்க. 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. சுத்தி என்ன சொல்றது, உள்ளுக்குள்ள டீப்பா போய் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஆனா வந்து நான் மோஸ்டா முக்காவாசி எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணிட்டேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணு தெரியல. பட் எனக்கு வந்து நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதனால வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. அதனால ஒரு கான்ஃபிடன்ஸோட இருக்கேன். பட் ஸ்டில் வந்து நம்ம கரெக்டா சொல்லியிருப்போமா இல்லையான்னு அப்பப்போ எனக்கே வந்து தோணுது. அதனால அதுவும் ஒரு மாதிரி 2 மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கேன். நிறைய விஷஸ், பயங்கர என்ன சொல்றது, ஆல் தி பெஸ்ட் மோனியாக்கா, நீங்க கலக்கிடுவீங்க மோனியாக்கா. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. என்னை விட நீங்க பயங்கர என்ன சொல்றது, என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. உங்க நம்பிக்கை நான் காப்பாத்துவேன் கண்டிப்பா. என் மேல நான் வச்ச நம்பிக்கையோட நீங்க நிறைய வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. இவரு கூட என்னை வந்து என்ன பண்ணிருவியா, கிடைச்சிருமா அப்படின்ட்டு இருந்தாரு. இருளே கம்மன் இருளே அப்படின்னு நான் ஒரு ஹோப் வச்சுதான் இருந்தேன். நான் ஒரு ஹோப் வச்சு என்னங்க பண்ணிருவாளா போயிருவாளா, என்னங்க இந்த தாடையா ஜெயிப்புமா அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். இவங்க 2 பேர் தாங்க எனக்கு பெரிய மானபங்கம் பண்ணினே இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா போன் போட்டுறே வந்துருக்கேன் நான் சொல்லிட்டேன் முதலே. ஏன்னா மேலோட்டமா வலிச்சு எடுத்தாலே நம்ம ஆளு செதறிடுவா. நோண்டி இருக்காங்க 1/2 மணி நேரம் இன்டர்வியூ 1 மணி நேரம் வச்சு முடிச்சிருக்கானா. சரி, ஓகே, நல்லா தான் பண்ணிருப்பாங்க நானும் நம்புறேன். எனக்கு ஆனா வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டா தான் இருந்துச்சு. அது எல்லாருக்குமே அந்த செல்ஃப் இன்ட்ரோ சொல்லும்போது ஒரு பீதி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் ஸ்டார்டிங் ஒரு நிமிஷம் எனக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் 1 minute வந்து அந்த கம்ஃபர்டபுள் ஆகுற வரைக்கும் ஒரு மாதிரி அப்படி இருக்கும். அடுத்து வந்து எனக்கு ஒன்ஸ் கம்ஃபர்டபுள் ஆயிருச்சு, ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கஷ்டமா கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஃபினிஷ். ஏன்னா தெரியல அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வாய் ரோல் ஆக ஆரம்பிச்சிடும் கண்டதையும் சொல்றதுக்கு. அப்படி மட்டும் நடக்கல. நல்ல வேலை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினா வந்துச்சு, அதனால கொஞ்சம் தப்பிச்சிட்டேன். சோ அந்த மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளோல கொண்டு போனதுனால எனக்கு அந்த 1 hour காலங்காலமா நடக்கிற இன்டர்வியூல டெல் அபௌட் யுவர் செல்ஃப் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பேச கொஸ்டினே ஆரம்பிக்கும். நீங்க தெரிஞ்ச மட்டும் தானே சொல்லிருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அது அப்படி எல்லாம் இல்ல, நம்ம இஷ்டமேனிக்கு அடிச்சு விடுறதுதான். அந்த தவற பண்ணிடாதீங்க. ஆமா, அப்படி இல்ல, எனக்கு என்னோட ஃபீல்டுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி தான் போட்டுருவேன். பட் கொஞ்சம் எல்லாருமே எக்ஸாஜரேட் பண்ணதான் செய்வாங்க. அது வந்து சில பேர் அது ஆட்டிடியூடா நினைச்சாங்கன்னா அதுல இருந்து செஞ்சிருவாங்க. பட் அது அந்த அவ்வளோ ஆட்டிடியூடா போடக்கூடாது. ஓரளவுக்கு டீசெண்டா நம்மளை பத்தி சொல்லணும். ஓகே, இப்போ நீங்க ஊர்லயும் ஃபர்ஸ்ட் காலேஜ் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண, ஓகேவா? அது போக நீ கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ண, இங்க வந்து ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ண, ஓகேவா? அதுல ஒரு ஃபீல்டோ 2 ஃபீல்டோ உனக்கு உன்னோட ரிலேட் ஆகிற ஃபீல்டா வந்துச்சு. அப்போ அவங்க கேட்ட கொஸ்டினா நீ ப்ரிப்பேர் பண்ணியா? ஆமா, அது நோட் பண்ணி வச்சாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல வந்து என்ன கேட்டாங்க, எப்படி கேட்டாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணேன். நான் வந்து
முன்னாடியே மேபி எனக்கு கிடைச்சிருக்கும் நான் உருப்படியாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா. எனக்கு வந்து சரியாக ப்ரிப்பேர் பண்ண தெரியல, அதுதான் நான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்காக சொல்லுவேன். எனக்கு எக்ஸாக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ண தெரியாமல் தான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அது சொதப்புச்சுன்றது நான் வந்து இப்போ ரியலைஸ் பண்ணுறேன். எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கணுன்றது இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தோணுது. ஓ நம்ம இப்போதான் ஆக்சுவலி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம், போனதடவை ரொம்ப கன்றாவே ஆன்சர் பண்ணியிருக்கோம், அதனால அவங்க எடுக்கலை, வேலிடாக நம்மளை எடுக்கலைன்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. இந்த தடவை அவங்க கேட்ட எல்லா கேள்வியும் வச்சு முன்னாடி என்ன கேட்டாங்களோ அதையும் வச்சு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே இப்படி எப்படி வந்தாலும் வந்து ஆன்சர் பண்ண நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்ட்டு. கரெக்ட். இந்த விஷயத்தில் இன்டர்வியூ நாங்கள் பார்க்குறது என்ன பார்ப்போம் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், உனக்கு தெரியுங்கிறத நீ எனக்கு எப்படி ப்ரூவ் பண்ற, நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ற, நீ எக்ஸ்பிளைன் பண்றதை வச்சுதான் ஓகே உனக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறத ஆப்போசிட்ல இருக்கவங்களால கண்டுபிடிக்க முடியும். உனக்கு நீ எல்லா விஷயத்தையும் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே ஓகே இவங்க அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீ எக்ஸ்பிளைன் பண்றதுல இருந்தா எனக்கு தெரியும். அதனால எப்பயுமே என்ன பண்ணணும்னா, ஒரு இன்டர்வியூல ஒரு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா எந்த ஃபீல்டா வேணா இருக்கட்டும், அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் நீங்க புதுசா கேட்பீங்க, அவங்க வந்து சினாரியோ பேஸ்டா கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸை ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு நீங்க அந்த இன்டர்வியூ செலக்ட் ஆனாலும் ஆகாட்டாலும் அடுத்து வர இன்டர்வியூக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் எனக்குமே ஒரு 2-3 கொஸ்டின் தெரியல, 2-3 கொஸ்டின் மேலேயே தெரியலன்னா ஆனா ஒரு விஷயம் தெரியலன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிடணும். நம்ம அதை போட்டு சுத்தி வளைச்சோம்னா அது பயங்கரமா வந்து இன்டர்வியூவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகும். அது இவருமே அதை சொல்லியிருக்காரு. தெரியலன்னு மட்டும் சொல்ல மாட்டானுங்க, அதை வந்து அவங்களுக்கு தெரியும்னு காமிக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்லுவாங்க இரலவெண்டா, அது வந்து அந்த தப்பு பண்ணக்கூடாது. எனக்கு தெரியல, நான் 2-3 கொஸ்டின் எனக்கு தெரியல, நான் தெரியலன்னு ஓப்பனா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் போய் நான் உட்காந்து அதை என்னென்னு பார்த்தேன். ஓகே இதெல்லாமும் இருக்கு, நம்ம நிறைய விஷயம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறதும். ஏன்னா நாங்க என்ன பாக்குறப்போனா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? ஆனா எனக்கு தெரியல, நான் பாத்துருவேன் படிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னா ஓகே. அந்த இஷ்யூ இப்ப நான் அவங்க ஒரு விஷயம் ஒரு டாஸ்கோ ஒரு விஷயம் வேலையோ கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க புரியல தெரியல அப்படின்னா அது அவங்களே என்னன்னு பார்த்து படிச்சுக்கிற மைண்ட் செட் அவங்க இருக்காங்களா அப்படிங்கறத அவங்க பேச வச்சா நமக்கு தெரியும். எனக்கு தெரியும் நான் எல்லாமே பண்ணிருக்கேன் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தப்பா சொன்னாங்க அப்படின்னா இவங்க அதை பண்ணலைங்கிற நமக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு இவங்க வந்து அது ஏன் அப்படி நாங்க சொல்றோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் போய் நீ இன்டர்நெட்ல பார்த்து பண்ணாலுமே எனக்கு தெரியும் சொல்லிட்டு நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோமே, எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துக்கோமே, அதை பேஸ் பண்ணி தான் ஓகே இவங்களுக்கு எல்லாம் தெரியும், இவங்களுக்கு இத்தனை மணி நேரத்துல இந்த டாஸ்க்கை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம் லைன் கமிட் பண்ணுவாங்க. அந்த டைம் லைன் தான் வந்து மேனேஜ்மெண்ட்டோ டீமோ எக்ஸ்பெக்ட் பண்ணும். உனக்கு தெரியும் நீ சொல்லிட்டு அங்க போயிட்டு உனக்கு தெரியாம நீ எல்லாத்தையும் தேடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா டைம் எடுக்கும். ஏன்னா உனக்கு அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஓகே இவன் படிச்சுதான் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சா மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் கொடுப்பாங்க. அதுதான் உள்ள டிஃபரன்ஸ். இதனாலதான் வந்து மோஸ்டா செக் பண்ணுவாங்க. அதுக்காண்டி எதுவுமே தெரியாம நான் படிச்சு பண்ணிருக்கேன் சொல்லக்கூடாது. 10ல ஒரு 2 கொஸ்டின் உங்களுக்கு தெரியலன்னா சொல்லலாம். அதுவுமே வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம சொல்றோங்கிறது இருக்கு. பேசிக்கான கொஸ்டின்ஸ் சொல்றோமா இல்ல அட்வான்ஸ்டா இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்க சொல்றீங்களாங்கிறதே இருக்கு. பேசிக் சொல்லலன்னு வெச்சுங்க கல்தா மட்டில வெளிய போ அப்படி சொல்லிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஏஐ எல்லாமே இருக்கலாம், பேசிக் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களாங்கிறது எல்லாருமே செக் பண்றாங்க, ஓகேங்களா? நான் ரீசெண்டா படிச்ச எல்லா லிங்க்டின் கமெண்ட்ஸ் போஸ்ட் எல்லாமே படிச்சு பார்த்தோன்னா எல்லாருமே ஏஐ யூஸ் பண்றாங்க. ஆனா பேசிக்கா ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? ஏன்னா அந்த பேசிக் ஸ்ட்ராங்கை வச்சுதான் நீங்க உங்களோட வேலையை எப்படி நீங்க பண்ணுவீங்க, எப்படி கொண்டு போவீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற இது இருக்கு பேசிக் தெரிஞ்சாதான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். எல்லாருமே கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் மெயின். ஸோ பேசிக்ல எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிறோமோ அதான் நல்லது. புரியுது, புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்துக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. அப்படியே போச்சு ஒரு மாதிரி தொடங்கி வளைச்சு ஒரு 3 பேர் கேள்வி கேட்டாங்க சுத்தி. ஓகே அதான் பண்ணிருக்கேன். இன்டர்வியூங்கிறது ஒரு கம்பெனிக்கு அவங்க கொடுக்குற வேலையை நம்ம பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிறதுக்கு அவங்க கன்வின்ஸ் பண்ணணும். அதான் மெயின் வேலை. அந்த இன்டர்வியூரை நீ கன்வின்ஸ் பண்ணணும். எப்பா நீ கொடுக்குற வேலையை நான் பண்ணி கொடுத்துருவேன், எனக்கு கொஞ்சம் தெரியும், நீ கேள்விகள் நம்ம சொல்ற மாதிரி நீ சொல்ற பதில் அவங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா செலக்ட் பண்ணிடுவாங்க. இதுல வர்ற ஃபேக்டர்ஸ் என்ன வரும் அப்படின்னா, நீ என்னதான் சூப்பரா பதில் சொல்லி இருந்தாலும் நம்ம கூட அட்டெண்ட் பண்றவங்க ஒரு 4 பேர் இருக்காங்கல்ல, என் கூட வேற அவங்க தான் வந்து பெரிய பிரச்சனையா வந்து நிப்பாங்க. காம்படிஷனுக்கு வேற இன்னொருத்தருக்கும் இன்டர்வியூ ஷெட்யூல் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அது வேற பக்கம் சும்மாவே அடிப்பேன், இதுல காம்படிஷன் வரையா அவனுன்ட்டு எனக்கு மைண்ட் வாய்ஸ்ல ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரி ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் என் பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன், அவங்க பெஸ்ட்டை அவங்க கொடுப்பாங்க, யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ ஒன்றும் நம்ம அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ மேபி என்ன மாதிரி அவங்களும் கஷ்டத்துல வரலாம், சொல்ல முடியாது.
கஷ்டத்துல வர்றாங்க எல்லாருமே கஷ்டத்துல வர்றாங்க. நம்ம அது கரெக்டான ஆளா அப்படிங்கறதான் பாத்துட்டு எனக்கு இருப்பாங்க. வந்து இந்த ரோல் வந்து என்னோட ரோல் பர்ஃபெக்டான ரோல். கண்டிப்பா இதுதான் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரோல் எக்ஸாக்டா. சோ எனக்கு இது கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். நான் கரெக்டா, அதாவது எனக்கு என்னோட ரோல்ன்றனால என்னால ஈஸியா சொல்ல முடிஞ்சுச்சு எல்லாமே தெளிவா. சரி, ஓகே. கண்டிப்பா சொன்னா நினைக்கிறேன். அதனால அதை இப்பவே செலிப்ரேட் பண்றதுனால எனக்கு யோசிச்சு. செலிப்ரேட் வந்து நான் நம்பல, ஏன்னா ஆஃபர் தான் நான் நம்புவேன். சரிங்களா? இவர் எப்படின்னா ஆஃபர் வந்ததா, ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒன்று நடந்து நீங்க வந்து எனக்குமே செலக்டட். நான் கண்டிப்பா உன்னை ஆஃபர் கூப்பிடுவேன்னு சொன்னாலுமே கூப்பிடுவேன்னு சொன்னாலுமே ஆஃபர் கொடுப்பீங்களா, கொடுத்தாதான் நம்புவோம். ஏன்னா எனக்கு சொல்லி கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. அதனால எனக்குமே இப்ப வந்து ஆஃபர் வந்தாதான் கன்ஃபார்ம். நிறைய பிரச்சனைகள் மேல இருந்து நடந்துன்னு இருக்கா. கடைசி என்ன சொல்லுவாங்க, அண்டி கொஞ்சம் உலக நடப்புகள் சரியில்லை, இந்த பொசிஷனை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணு. அந்த டயலாக் அப்ரப்டா சூட் ஆகுது எனக்கு இப்போ. அது என்ன அப்ரப்ட்ன்ற ஆப்டா சூட் ஆகுது. என்ன தெரியுமா, எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலான்னு பார்த்தா கால் வைக்கிறலாம் கண்ணியோடையா இருக்குன்ற மாதிரி இப்பதான் எல்லாத்தையும் கொண்டாந்து வைப்பீங்களாடா அப்படிதான். பொறி வைக்க போனா காத்தடிக்குது, மாவு வைக்க போனா மழை பெய்யுதுங்கிற மாதிரி எது பண்ண போனாலும் ஏதாவது ஒண்ணு தடங்கலாம் வருது. பெரிய இடத்துல பண்ற விஷயங்களுக்கு பெருசா பாதிக்கப்படுறது வந்து சாதாரண மக்கள் தான். அது நிறைய இங்க பார்த்து என்னடா இது பெரிய இடத்துல இருக்கவங்க பண்ணிட்டு அவங்க டெசிஷன் எடுத்துட்டு போயிருவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதனால ஒரு கீழே இருக்க மக்கள் எவ்வளவு அஃபெக்ட் ஆகுறாங்கன்றது வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரீச் ஆகவே ஆகாது. ஒருத்தருக்கு வந்து குடும்பத்தை அங்க விட்டுட்டு வந்து இங்க வந்து சம்பாரிச்சு அவங்கள டோட்டலா டிபெண்ட் பண்ணி அங்க ஒரு ஃபேமிலி இருக்கும். திடீர்னு கூப்பிட்டு உனக்கு வேலை பேசுடா வீட்டுக்கு போன்னு சொன்னா அந்த குடும்பம் அவங்க எல்லாம் எப்படி ஷேட்டர் ஆவாங்கன்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது நானே நிறைய கண்கூடி பார்த்துட்டு இருக்கேன். அதனால நானே ஒரு மாதிரி ஒரு பின்ல இருந்தோம், ஒரு எஜ்ஜு பின்ல. நான் பேக்கோட வந்தேன்னா எனக்கு வேலை இருக்கு, பேக் எல்லாம் வந்தேன்னா எனக்கு வேலை இல்லை, நீயே முடிவு பண்ணிக்க, எனக்கு எது கேட்காத அப்படின்ற மாதிரி. நான் ஒரு நாள் கூட்டு போகும்போது பக்கு பக்குனே போயிட்டு வருவேன். அது வந்து உண்மைதான். சரி விடுங்க, அந்த மாதிரி பேடான வைப்ரேஷன் ஓகே. எல்லாமே நல்லதுக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சோறு வேற வர மாட்டேங்குது. இங்க இருந்து நான் எட்டிட்டு பாத்துனாங்க. எல்லாமே எதிர்பார்க்கணுமே எனக்கு. ஓகே. ஸோ இதனால நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இன்டர்வியூ என்னாச்சு, ஆல் தி பெஸ்ட்னு. ஆல் தி பெஸ்ட் சொல்ற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. இன்டர்வியூ ரிசல்ட் அதுவும் கண்டிப்பா நானே சொல்றேன். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். அது என்னன்னா இன்டர்வியூ வரைக்கும் ஒரு மாதிரி பீதியா இருக்கு, வயிற்று கலக்குது. ஒரு டைம் அவங்க அண்ணன் கேட்பாரு, ஜெயிச்சிட்டோம் மாறான்னு சொல்லலாம்னு நிறைய டைம் நினைக்கிறேன். சரிங்களா? ஓ அதான் உங்களோட கோடு வேடா? ஆமா, நான் வந்து செலக்டட்னு அனுப்ப மாட்டேன், ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இருக்கேன். ஆனா அப்படி நடக்குமா? என்ன வச்சு காமெடி தானே பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும்? காமெடி இல்ல, அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷம்னு சொல்றான். உன்னைய விட அதிகமா சந்தோஷப்படுறது யாரா இருக்குன்னா நாங்க ரெண்டு பேரா தான் இருக்கும். சரி, அது கன்ஃபார்ம். சரிங்களா? ஏன்னா என்னை விட அதிகமா நான் வேலைக்கு போகணும்னு எதிர்பார்க்கிறது இவங்க ரெண்டு பேர் தான். ஏன்னா அடி அந்த அளவுக்கு அவங்களுக்கு தான் விழுகுது. இனியும் இது வேலைக்கு போகாதா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி எங்க வீட்டு அடி இல்ல, எங்க வீட்டு அடி இல்ல, அந்த மாதிரி வந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு பீதியா இருந்துச்சு. தாண்டினா அது வேற ஒரு பீதியா இருக்கு. ஐயோ என்னடா ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவா இல்லையா அதை சொல்லுங்கடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருவாங்க. ஆமா, அது ஒரு பயமா இருக்கும். அது மாதிரி ஒரு 1008 பயம் வந்து மண்டையில ஓடின்னு இருக்கா. அதனால நானே வந்து எதையோ பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். ஸோ ரிசல்ட் வந்ததுமே உங்களுக்கு வந்து வாட் எவர் இட் இஸ் அப்டேட் பண்றேன். நிறைய பேர் வந்து இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இந்த அக்காக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு. அது சத்தியமா இல்லைங்க. நான் வந்து நான் என்னன்னா இந்த தடவை கொஞ்சம் பாசிட்டிவா பேசி பார்ப்போம் அப்படி சொல்லி நானே வந்து சொல்லிட்டு பண்ணின்னு இருக்கேன். எனக்கு ஏன்னா ஒரு மாதிரி தோணுது, ஒரு மாதிரி எல்லாமே சேர்ந்து கனெக்ட் ஆகி ஓகே நமக்கு நடக்க போகுதுன்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி தோணுது. ஒருவேளை அதனால நான் இவ்வளோ போல்டா ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நான் வந்து இன்டர்வியூ எடுத்து வீடியோ எடுத்தோம். போன தடவை வந்து ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் போட்டேன் மெட்ரோல ஒரு டைம். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ வந்து எனக்கு அது வந்துருச்சு. ஓகே ஒன்றும் இல்லை, அது ஒரு இன்டர்வியூ முடிஞ்சு செலக்ட் ஆகிறோம் ஆகல, ரெண்டாவது நம்ம அடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு ஒரு மாதிரி வருது. அதனால தான் வந்து சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோனியா இது அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி என்ன ஆகும்னா இத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு 8 மாசம் ஆயிருங்க கண்டிப்பா. ஏன்னா ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு டைம் எடுக்கும். ஆனா நீங்க வரும்போது ஒரு புது பர்சனா வந்து வருவீங்க. அந்த மாதிரி நானும் ஒரு புது பர்சனா வந்து மாறிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இனிமேல் ஒரு டெக்கி மோனிஷா தான் நீங்க பாப்பீங்க. முன்னாடிலாம் அந்த மாதிரி தான் இருக்கு, ஆனா டெக்கியா தான் இருக்க மாட்டேன். இனிமேல் பாருங்க அப்படின்னு. சூப்பர் மோனி உலகத்தமிழா அப்படின்னு ரோபோலாம் தயாரிப்பேன். இனிமேல் நீங்க பாப்பீங்க. இந்த மாதிரி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பாட்டுல ரோபோ தயாரிப்பேன். சரியா? சரி
எனக்கும் அதான் ஆசையா தான் இருக்கு, டெக்கியா இருக்கணும்னு, மண்டை கோஆபரேட் பண்ண 4 மாட்டேங்குது. சின்டாக்ஸ் சேர்ந்தாப்புல படிச்சாலே கிருகிருன்னு வருது அக்காக்கு. எனக்கு வந்து படிக்கும் போதெல்லாம் குழந்தை விட்டா அந்த அதுக்கு சொல்லி கொடுக்குற 2 வயசுல இப்ப நமக்கு உட்காந்து படிப்பு மண்டையில ஏற மாட்டேங்குது. லிட்டரலா ஒரு வயசுக்கு அப்புறம் படிப்பே மண்டையில ஏற மாட்டேங்குது. 2 வயசு என்னத்தட ஒரு மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ்டா. சின்ன வயசுலாம் நான் 4 o'clockலாம் 10th 12th ஏஞ்சி படிச்சேன். இப்போ என்னால சேர்ந்தாப்புல ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து படிக்க முடியல. எக்கச்சக்க டிஸ்ட்ராக்ஷன். ஒரு பக்கம் ரீல்ஸ் இருக்கு. 4 சின்டாக்ஸ் சேர்ந்தாக படிக்கணும்னு வச்சுக்கோங்க, முதல் சின்டாக்ஸ் மறந்து போயிருது. சரிங்களா? அப்படிதான் வந்து இருக்கு. ஆனா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டா படிக்கணும், எந்த ஃபீல்ட்ல போனாலும் படிக்கணும்ன்றது இப்போ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆயிருச்சு. அதனால இந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்கலாம் வேலைக்கு போனா படிக்க முடியும், சரி படிக்க வேணாம் ஜாலி அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. படிச்சுனே இருக்கணும். 4 இவர் 4 மணிக்கு எழுந்து படிக்க போறாரு. ஒரே ஜோக்கா இருக்கு எனக்கு. சரி நான் உங்க ரிசல்ட் விட்டு அப்புறமா அடிப்பாங்க. இப்போ வந்து நான் ஒரு 2 வாரமா மாங்குன்னு அடி வாங்கினேன். அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு கருணை காட்டி விட்டுருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்ததும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்றோம். ஓகே, ஸோ இத்துடன் KFC-உடன் இந்த இதை முடிவடைகிறோம். ஓகேவா பாவா? அடுத்த நல்ல விஷயங்களா நடந்து நல்லதா கொண்டு போகணும். இதுக்கு மேல நெகட்டிவா போகாதீங்க ப்ளீஸ். எல்லாரும் எனக்காக ஒரு பிரேயர்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, நெகட்டிவா வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இன்டர்வியூல வந்து பாருங்க 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்?